அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதி பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினாவும் இப்பொழுது பார்க்கக்கூடியது இயல் 2ல் உரைநடை பாடத்துக்குரிய கற்பவை கற்றபின். இதில் 2 வினாக்கள் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு வினாவாக பார்ப்போம். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது யாக்கை, இவ்விரு தொடர்களை ஒப்புமைப்படுத்தி வகுப்பில் கலந்துரையாடுக. மாணவர்கள் கலந்துரையாடுவதைப் போல அமைந்திருக்கு. அமுதன், மேரி என்று சொல்லக்கூடிய 2 மாணவர்கள் கலந்துரையாடுவது. மனிதனும் ஏனைய பிற உயிர்களும் வாழும் இந்த பூமி ஒரு பங்கு நிலத்தாலும் 3 பங்கு நீராலும் ஆனது. பூமியின் பெரும்பங்கு நீராலே அமைந்திருக்கின்றது. அடுத்தது அந்த பெண் சொல்கிற மாதிரி மேரி, உண்மைதான், நீரில்தான் முதலாக உயிர் தோன்றியது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். மனிதன் மட்டுமல்ல, ஏனைய பல்லாயிரக்கணக்கான உயிர்களும் நீர் இல்லாமல் வாழ முடியாது. அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக அப்துல், அமுதன், அப்துல், மேரி என்று சொல்லக்கூடியவர்கள் உரையாடுகின்ற பகுதியாக இதில் அமைந்திருக்கு. அதாவது உணவு உற்பத்தி தொழிலான விவசாயம் நீர் இல்லாமல் இயங்க முடியாது என்று நீரினுடைய முக்கியத்துவத்தை ஒரு வினாவில் கொடுத்துருக்கு. அடுத்த வினா 2, வீடுகளிலும் பயன்படுத்தப்படும் தண்ணீர் எங்கிருந்து கிடைக்கிறது, இதற்கான நீர் எங்கிருந்து வருகிறது, இன்னும் எவ்வளவு காலத்திற்கு தண்ணீர் போதுமானதாய் இருக்கும் என்பவற்றுக்கான தகவல்களை திரட்டி ஒப்படைப்பு உருவாக்குக என்று சொல்லக்கூடிய பகுதி. அதில் ஒரு 6-7 கருத்துக்கள் கொடுத்துருக்கு. கிணறுகள் அமைந்துள்ள வீடுகளை பற்றிய தகவல்களை திரட்டுங்கள். கிணற்றின் ஆழம் பற்றிய தகவல்கள், நீரின் அளவு, மழைக்காலத்திலும் வெயில் காலத்திலும் அதன் அளவு எந்த அடிப்படையில் மாறுபடுகின்றது என்பன போன்ற தகவல்களை திரட்டுங்கள். ஆழ்துளை கிணறுகள் பற்றிய தகவல்கள், தற்போது எத்தனை அடி வரை இடுகிறார்கள் என்ற செய்திகள். அடுத்து குழாய் இணைப்பு பெற்ற வீடுகள், தெருக்குழாய்கள், ஊரில் உள்ள மேல்நிலை தொட்டிகள், அவற்றுக்கான நீர் ஆதாரங்கள் ஆகியன தகவலை திரட்டுங்கள். ஊருக்கு நீர் கொண்டு வரும் நீர் திட்டங்கள், கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற தகவல்களை திரட்டி அட்டவணை ஒன்றை உருவாக்குங்கள். வரைபடங்கள், அட்டவணைகள், குறிப்புகள் என இந்த ஒப்படைப்பு அமையலாம் என்று சொல்லக்கூடிய பகுதி. அடுத்தது 2வது பட்டமரம் என்று சொல்லக்கூடிய செயல் பகுதி. அதற்குரிய வினாவும் விடையும் அடுத்த பகுதி இருப்பார். நன்றி.